சிறுகதை மீ மணிகண்டன் படைப்பில் பொட்டு வைத்த வட்ட நிலா. 2022ஆம் ஆண்டு குடைக்கல் கங்கா என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து வெளிவந்த கதை. ஏமா இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்? யாரடி இவ? நானும் உங்க கூட தானே வாரேன். பஸ்ஸை விட்டு இறங்கி இவ்வளோ தூரம் நடக்கணும்னு சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா மட்டும் என்ன செஞ்சிருப்ப? வெயில் கொளுத்துது. ஒதுங்கி நிற்க ஒத்த மரம் கூட இல்லை. இன்னும் 4 அடி எடுத்து வைப்பான்னு சந்தேகம்தான். பேசாம வாடி. அந்த தெரிகிற கடையில ஆளுக்கு ஒரு டீ குடிச்சு போட்டு நடப்போம். அம்மா மத்தியான நேரம் சோறு இல்லைனாலும் ஒரு இளநீ வாங்க தருவியா? டீ வாங்குறேங்கிற. சரி, அங்க என்ன இருக்கோ வாங்குறேன் வா. மாற்று உடைகளை 2 சிறு பொதிகளாகவும் அவசியம் தேவையான சமையல் பாத்திரங்களை ஒரு அட்டைப்பெட்டியில் வைத்து 4 புறமும் கனத்த சணல் கொண்டு இருக்க கட்டி மேலே பிடிப்பதற்கு வசதியாக கொஞ்சம் இடைவெளி விட்டு கட்டிய சுமையாகவும் மற்றொரு பைய சுமந்து கொண்டு தாயும் மகளும் அங்கே புலப்பப்பட்ட சின்ன பெட்டி கடை அடைந்தனர். சற்றே தள்ளாடிய மயக்கத்துடன் அந்த பெண்ணின் ஓர் அமர்ந்த மகளை சற்று கவலையுடன் பார்த்துவிட்டு கடைக்காரனின் பக்கம் திரும்பினாள் லலிதா அம்மா. ஐயா, சாப்பாடு இருக்குமா? இது ஓட்டல் கடை இல்லையம்மா. காபி, டீ, கலர் தண்ணி இருக்கும். ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா ஐயர் கலப்பு கடை இருக்கும். இதற்கு மேல் மகளால் பசி தாங்க முடியாது என்று உணர்ந்த லலிதா அம்மா, கலர் கொடுங்க என்று வாங்கி மகளிடம் நீட்டினாள். அரை மயக்கத்தில் தாய் நீட்டியதை வாங்கி வாயில் வைத்தாள் மல்லிகா. பாதி கலர் வாயிலும் மீதி வாய் கொள்ளாமல் வெளியேறி அவள் கண்ணங்களை நினைத்து கழுத்து வலி இறங்கி ரவிக்கை தாவணியை நினைத்தது. தனக்கு ஒரு டீ வாங்கி குடித்த லலிதா அம்மா மடியில் சொருகியிருந்த சுருக்கிலிருந்து நாணயங்களை தேடி கடைக்காரிடம் கேட்ட விலை கொடுத்து விட்டு மகளை பார்த்து கேட்டாள், நடப்போமாடி? மல்லிகா சற்றே நிமிர்ந்து கடைக்காரனை பார்த்து, இங்கே இருந்து மாணிக்கப்புறம் எவ்வளவு தூரம்? அது சரி, ஊருக்கு புதுசா என்றார் கடைக்காரர். ஆமாம், ஏன் கேக்குறீங்க என்றாள் லலிதா அம்மா. பிறகு என்ன, ஊருக்குள்ள வந்து இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு கேக்குறீங்க? சற்றென முகம் மலர்ந்தது மல்லிகா அக்காவிற்கு. ஊரு வந்துருச்சா? ஆச்சரியமாக கேட்டாள் லலிதா அம்மாள். சரி, முத்தையா ஐயா வீட்டுக்கு எப்படி போகணும் என்று சிறு உற்சாகத்துடன் தொடர்ந்தாள். இந்தா தெரியுதுல, கிழக்கு தெரு போர்டு, அந்த வழியா நேரா போங்க. சின்ன ஊரணி தெரியும். ஊரணிக்கு தெற்கே ஒரு ஆலமரம். ஆலமரம் தாண்டி சரியா எண்ணிக்கிட்டே போங்க. இடது பக்கம் 10வது வீடு என்று வழி சொன்னார் கடைக்காரர். கடைக்காரர் சொன்னபடி போர்டு சொன்ன வழியே நடந்து சின்ன ஊரணி, ஆலமரம் கடந்து இடது பக்கம் 10வது வீட்டில் நின்றார்கள் தாயும் மகளும். வர்ணம் பூசப்பட்டு அலங்கார கம்பிகளால் ஆன வெளியேட்டு சங்கிலி போட்டு பூட்டப்பட்டிருந்தது. பூட்டு உட்பக்கம் தொங்கியது. கம்பி கதவு தொடங்கி வீட்டு வாயிற்படி வரை சுமார் 20 அடிகள் இருக்கும். அதுவரை 2 பக்கங்களிலும் வண்ண வண்ண பூச்செடிகள், வாழை மரங்கள் என்று சிறு தோட்டம் பசுமையை படர விட்டிருந்தது. வாயிற்படியில் இருபுறமும் திண்ணைகள், ஒவ்வொரு திண்ணையிலும் 2 தூண்கள். கம்பி கதவை பிடித்து லேசாக ஆட்டினாள் லலிதா அம்மா. பூட்டு சங்கிலியோடு கம்பி கேட்டு எழும்பும் சலசல சத்தம் உள்ளே கேட்டு யாரும் வந்து எட்டி பார்க்க கூடும். ஏமா, திண்ணை எதுக்கு வைப்பாங்க? வழியில போற வரவங்க களைச்சு வந்தா உட்காராதானே. இப்படி திண்ணை வச்சுக்கிட்டு வெளியில கேட்டு போட்டு பூட்டி வச்சா என்ன கிடக்கா? யாரடி இவ? பாய வச்சுக்கிட்டு சத்த நேரம் சும்மா இருக்க மாட்டே. மெல்லிய குரலில் கோபமின்றி மகளை கடிந்து கொண்டாள் லலிதா அம்மா. கம்பி கேட்டு சத்தமுள்ள இருப்பவர்களுக்கு கேட்டு இருக்க வேண்டும். 50 வயது மதிக்கத்தக்க முத்தையா ஐயா வெளியில் வந்தார். கைபனியன், 4 முளவேட்டி, தோல்ல குத்தாலா துண்டு, வாயிற்படி தாண்டி அந்த சிறு தோட்டம் கடந்து கேட்டின் அருகில் வந்து கொண்டிருந்தார். ஐயா, நான் லலிதா. இது என் மக போஸ்ட்மேன் மாரியப்பன் என்று சொல்ல வந்ததை முடிக்கும் முன்னே முத்தையா தொடர்ந்தார். ஓ, போஸ்ட்மேன் சொன்ன லலிதா அம்மா நீங்கள் தானா? கொஞ்சம் இருங்க, ரைஸ் மில் வீட்டு சாவிய தர சொல்றேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி வீட்டிற்குள் சென்றார். அடப்பாவி மனுஷா, வெயில்ல வரோம், கதவை திறந்து உள்ள உட்காருங்க, தண்ணி குடுங்கன்னெல்லாம் சொல்ற பழக்கமே இல்லை போல. மல்லி, இப்ப நீ வம்பிழுக்காம இருக்க மாட்டியா என்று மீண்டும் மெல்லிய குரலில் மகளை கடிந்து கொண்டாள் லலிதா அம்மா. இப்போது வீட்டினுள்ளிருந்து வெளியில் சாவியுடன் வந்தவர் ஒரு பெண்மணி. முத்தையா ஐயாவின் மனைவியாக இருக்க வேண்டும். கேட்டின் அருகே வந்தவர் கம்பிகளின் இடைவெளியில் ரைஸ் மில் வீட்டு சாவியை நீட்டினார். 1 வாரத்துல காலி பண்ணி கொடுத்துடணும். ஏன்னா அடுத்த வாரம் புது மிஷின் போடுற ஆளுங்க வந்தா அங்கதான் தங்கணும். அதுக்குள்ளே அக்கம் பக்கத்துல வேற வீடு தேடிக்குங்க. நானும் எனக்கு தெரிஞ்சா சொல்லுறேன்.
நல்லதுமா, எங்களுக்கும் அதான் வசதி. ஒரு வாரம் என்ன 1-2 நாள்ல கிடைச்சிக்கிட்டா கூட உடனே மாத்திக்குவோம். நன்றி அம்மா என்றாள் லலிதா அம்மா. வீட்டுக்கு வழி தெரியாதுல்ல, கேட்டுக்குங்க. நீங்க வந்த வழிதான். அந்த ஆலமரம் தாண்டி சின்ன ஊரணி ஓரமா நடந்தீங்கன்னா ஊரணிக்கார முடிஞ்சு ஒரு ஒத்தடி பாதை போகும். அதுதான் குறுக்கு வழி, நடக்கிறதுக்கும் தோது. அந்த வழியா போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல ரைஸ் மில் கட்டடம் தெரியும். மில்லுக்குள்ள பையங்கள்ட்ட எங்க வீட்டுக்கார பேரை சொல்லி அவங்க தான் அனுப்பினாங்கன்னு சொல்லுங்க. வீட்டு கதவு எந்த பக்கம்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. நல்லதுமா, போயிட்டு வரோம் என்று விடைபெற்று தாயும் மகளும் ரைஸ் மில் வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். பிரமாண்டமான ரைஸ் மில். வெளியில் இரும்பு கதவு தாண்டி 10 அடியில் இருபுறமும் பக்கத்திற்கு ஒன்றாக புன்னை மரங்கள். மரத்தை தாண்டி 5 அடியில் ரைஸ் மில் முகப்பு. முகப்பு ஓரமாக இருபுறமும் பக்கத்திற்கு 3 என 6 அசோக மரங்கள். அசோக மரங்களின் ஊடே 1-2 சைக்கிள்கள் மற்றும் மோட்டார் பைக்குகள் நிறுத்தப்பட்டிருந்தது. முகப்பை அடைந்ததும் உள்ளே யாரையாவது கூப்பிடலாமா என்று எட்டி பார்த்தாள் லலிதா அம்மா. பின்னால் நடந்து வந்த மல்லிகா புன்னை மர நிழலில் நின்று கொண்டு மரத்தில் ஆங்காங்கே பூத்து கிடந்த பூக்களை எண்ணி கொண்டிருந்தாள். ஐயா என்ற லலிதா அம்மாவின் குரல் கேட்டு ரைஸ் மில் பணியாளர் ஒரு சிறுவன் அருகில் வந்தான். லலிதா அம்மா அவனிடம் விவரத்தை சொல்ல, கொஞ்சம் இருங்க, அண்ணனை கூப்பிடுறேன் என்று அந்த சிறுவன் உள்ளே இடதுபுறமாக இருந்த அலுவல் அறைக்குள் சென்றான். சற்று நேரத்தில் வாலிபர் ஒருவனுடன் சிறுவன் வெளியில் வந்து லலிதா அம்மாவை காட்டி இவங்க தான் என்றான். அந்த வாலிபர் லலிதா அம்மாவிடம், சரவணன் உங்களுக்கு வீடு காட்டுவான் என்று சிறுவனை கை காட்டிவிட்டு, ஐயா வேற ஏதாவது சொன்னாங்களா என்றார். வந்து ஒரு வாரத்துல காலி பண்ணிடம்னு சொன்னாங்க. எங்களுக்கும் அதான் வசதி. நானும் என் மகளும் மட்டும்தான். நாங்கள் தங்குற மாதிரி அதிக வாடகை இல்லாம சின்னதா ஒரு இடம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க என்றாள் பணிவாக லலிதா அம்மாள். சொல்றேன் என்று புன்னகைத்தபடியே, சரவணா அவங்களுக்கு கதவு எந்த பக்கம்னு காட்டு என்று கட்டளையிட்டு விட்டு மீண்டும் அலுவல் அறை நோக்கி நடந்தார் வாலிபர். சிறுவன் சரவணனின் துணையோடு வீட்டை திறந்து கொண்டு வந்திருந்த சுமைகளை ஒரு சுவற்றின் ஓரம் வைத்தார். பெயர்தான் வீடு, ஆனால் அது சீமை ஓடுகள் வேய்ந்த ஒற்றை அறைதான். ஒரு ஓரம் சிமெண்ட் மேடை, அடுப்பு வைக்கப்பட்டிருந்தது. மேடைக்கு அருகே பானை ஒன்று. பானையை திறந்து பார்த்தால் மல்லிகா தண்ணீர் நிறையவே இருந்தது. ஆனால் அது எத்தனை நாட்கள் பழையது என்று சொல்ல முடியாது. தற்காலிக தங்குதலுக்கு உகந்த இடம். சரவணிடம் எங்கே காய்கறிகள் வாங்குவது என்று விவரம் கேட்டுக்கொண்டாள் லலிதா. ஆனால் பொருட்கள் வாங்கி வந்து சமையல் செய்து சாப்பிடும் அளவிற்கு அவர்களின் வயிற்று பசி அவர்களுக்கு நேரம் தரவில்லை. சரவணிடமே எங்கே உணவு விடுதி இருக்கிறது என்று வினவ, அவனும் நானே வாங்கி வந்து தருகிறேன் என்று சொல்லி 2 தயிர் சாத பொட்டல் வாங்கி வந்து கொடுத்துவிட்டு அவர்களிடம் விடை பெற்று கொண்டான். உண்டு முடித்த இருவரும் மற்றவற்றை பிறகு யோசித்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் வெற்றந்தரையில் கைகள் தலையணையாக சற்றும் கண்ணயர்ந்தார்கள். சற்றென ஓட்டை பிரித்து கொண்டு வேட்டி கட்டி விபூதி பட்டையுடன் ஒரு உருவம் வீட்டினுள் இறங்க வாய் திறந்து கத்துவதற்கு முற்பட்டாள் லலிதா அம்மா. இறங்கிய உருவம் அவளை கத்த விடாமல் ஒரு கையால் அவள் வாயை பொத்தி மறு கையால் அவளை அணைத்து, என்ன ஊற விட்டு வந்துட்டா, எல்லாம் மாறி போயிடுமா, உன்னையும் விடமாட்டேன் உன் மகளையும் விடமாட்டேன் என்று கர்ஜிக்க மல்லி என்று அலறிக்கொண்டு பதட்டமாக விழித்தாள் லலிதா அம்மா. நடந்தது கனவில் என்று உணர சற்று நேரம் எடுத்தது அவளுக்கு. என்னம்மா கனவா என்று தாயின் அலறலில் விழித்து கொண்ட மல்லிகா தன் தாயின் கையை பிடித்தாள். என்னவோ கனவுடி, சரி என்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு, பக்கத்துல எங்க பால் கிடைக்கும்னு பாக்குறேன், காப்பியை கலந்துட்டு மற்ற வேலைகளை பார்க்கணும், மணி 5க்கு மேல ஆயிருக்கும் போல, நல்ல உறக்கம் என்று படுத்திருந்த லலிதா அம்மா எழுந்து கொண்டாள். தாயை தொடர்ந்து மகளும் உறக்கம் கலைந்து எழுந்தாள். போஸ்ட்மேன் நாளைக்கு வருவாராம். ஆமாடி, வரும்போது எல்லாம் தயாரா வருவாரு. தாயிடமிருந்து இந்த வார்த்தையை கேட்டதும் சிறு மகிழ்ச்சியில் புன்முறுவல் பூத்தாள் மல்லி. கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து சுற்றி ஒரு முறை புது இடத்தை பார்த்தாள் மல்லிகா. மதியம் பாதி மயக்கத்தில் வீடு வந்து சேர்ந்தவள் உறக்கத்திற்கு பின் சோர்வு தீர்ந்து இப்போது தெளிவாக இருந்தாள். அம்மா இங்க பாரேன்,
பச்சை பசேலன்னு வயல்வெளி, சூரியன் இறங்கின நேரம் அந்த மரத்துக்கு பின்னால சூரிய ஒளி, இந்த பக்கமா நிழல், ஜில்லுன்னு காத்து, ஆஹா சினிமால பாக்குற மாதிரி இருக்குமா என்று மகிழ்ச்சியில் தொள்ளி குதித்து வீட்டு வாசலில் சுற்றி சுற்றி வந்தாள் மல்லிகா. மகளின் மகிழ்ச்சியில் துள்ளலை ரசித்து கொண்டே தனக்குள் பேசிக்கொண்டாள் லலிதாம்மா. ராமர் குருக்கள் மட்டும் போன வாரம் கண்ணுல படாம இருந்திருந்தா இன்னைக்கு இங்கே இருந்திருக்க மாட்டோம் என்று. கதவு தட்டும் ஓசை கேட்டு கதவை திறந்திருந்தாள் லலிதாம்மா. வாங்க போஸ்ட்மேன், உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன், வாங்க உட்காருங்க என்று சுவரோரம் கை காட்டினாள். ஊர்ல எங்களை பத்தி பேசுறாங்களா கேட்டாள் லலிதாம்மா. அவள் காட்டிய இடத்தில் தரையில் உட்கார்ந்த போஸ்ட்மேன் மாரியப்பன், அதெல்லாம் இல்லம்மா, அவங்களுக்கு நீங்க யாரு, சொந்தமா சொத்தா? ஆமாம், இருந்தாலும் எனக்கு ஒரு நினப்பு, 14 வருஷமா இருந்த பழகின ஊரு என்று சற்றே குரல் தழுதழுத்தாள் லலிதாம்மா. நீங்க இருந்தீங்க, எங்கேயோ போயிட்டீங்க, அதோட அவங்க உங்களை மறந்துடுவாங்க என்று யதார்த்த வார்த்தைகள் சொன்னார் போஸ்ட்மேன். முத்தையா ஐயா உங்களுக்கு ரைஸ் மில் வேலை போட்டு கொடுத்திடுவாரு, நீங்க வீடு மட்டும் சீக்கிரம் மாத்திக்குங்க என்று போஸ்ட்மேனின் வார்த்தைகளுக்கு பதிலுரைத்தாள் லலிதாம்மா. ஆமாம் சொன்னாங்க, நானும் வீடு வேணும்னு ரைஸ் மில்ல கேட்டிருக்கேன், அந்த தம்பி கேட்டு சொல்றதா சொல்லி இருக்கு. போன வெள்ளிக்கிழமை வாத்தியாரை பார்த்து பேசிட்டேன், இன்னைக்கு மல்லிகாவை கூட்டிக்கிட்டு போனா போதும். எங்க மல்லிகா கிளம்பியாச்சா என்று போஸ்ட்மேன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பக்கத்துல பம்பு செட்டிற்குள் குளிக்க சென்றிருந்த மல்லிகா குளித்து முடித்து ஈரக்கூந்தல் துண்டுடுத்தி கையில் ஈர துணிகளுடன் வந்து கொண்டிருந்தாள். போஸ்ட்மேன் வீட்டுக்குள் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு வாங்க அன்னை என்று அவள் தொடர்ந்தாள். அம்மா விடிய முன்னாடி பம்பு சிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க, நான் கொஞ்சம் லேட்டு என்று சின்ன சிரிப்பை உதிர்த்தாள். ஒற்றையறை வீட்டில் தான் அமர்ந்திருந்ததால் மல்லிகா எப்படி உடைமாற்றி கிளம்புவாள்? நிலைமை புரிந்து கொண்டு போஸ்ட்மேன், நான் ரைஸ் மில்லுக்கு ஒரு 8 போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் கிளம்பிடும் மல்லிகா என்று சொல்லிக்கொண்டே மாரியப்பன் எழுந்திருக்க, கொஞ்சம் இருங்க, இந்த காப்பியை குடிச்சிட்டு போலாம் என்று காப்பி தம்பளரை நீட்டினாள் லலிதாம்மா. காப்பியை வாங்கி கொண்டு வெளியில் கிளம்பினார் போஸ்ட்மேன் மாரியப்பன். வேகமாக செயல்பட்டாள் மல்லிகா. மகளின் சுறுசுறுப்பை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் லலிதாம்மா. மீண்டும் அந்த ராமர் குருக்களின் நினைப்பு. அப்படி என்ன ரகசியம் அவரிடம் இருக்கிறது? ஆம், 14 ஆண்டுகளுக்கு முன் பன்னீர்புரத்தை விட்டு ராயப்பட்டிக்கு வந்ததே இந்த ராமர் குருக்களால் தான். இப்போது மீண்டும் ஒரு இடமாற்றம், அவரை ராயப்பட்டியில் பார்த்ததால். பன்னீர்புரத்தில் சிவன் கோயில் மடப்பள்ளியில் வேலைகள் செய்து கொண்டிருந்த நாட்கள். ஒரு நாள் அதிகாலை வேலை முடித்து வீட்டிற்கு திரும்புகையில் மண்டபத்தில் மல்லிகை கொடி படர்ந்த அந்த திரோணம், ஒரு குழந்தை. நான் பார்ப்பது கனவா நிஜமா என்று ஒரு முறை கண்களை தேய்த்து கொண்டாள் லலிதாம்மா. நிஜம்தான், பிறந்த சில நாட்களே ஆன ஒரு குழந்தை. யார் இங்கே பக்கத்தில் யாரும் இருக்கிறார்களா? அதுவும் இவ்வளோ அதிகாலையில். சந்தேகத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தாள், யாரும் தென்படவில்லை. உறக்கத்தில் இருந்த குழந்தையை போர்த்து இருந்த போர்வையில் ஒரு கடிதம் சொருகப்பட்டிருந்தது. எடுத்து பிரித்து படிக்க துவங்கினாள் லலிதாம்மா. இந்த குழந்தையை வளர்த்து அழகாக்கும் சக்தியையும் பண வசதியும் இறைவன் எனக்கு கொடுக்கவில்லை. ஆகவே இறைவனே அந்த பொறுப்பை ஏற்கட்டும். கண்ணுக்கு முன்னால் என் குழந்தை அப்படி பார்க்கவும் எனக்கு மனமில்லை. குழந்தையை கோவிலுக்குள் நேர்ந்து இக்கடிதம் எழுதுகிறேன். குழந்தை வளரும் பொழுது பொட்டு கட்டி தேவரடியார் ஆக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு இந்த குழந்தையின் தாய். படித்து முடித்த லலிதா அம்மாவிற்கு பகீர் என்றது மனது. அறியாத குழந்தையே அப்படிவிட மனம் இல்லை. குழந்தையின் தாயை தேடியும் பயன் இல்லை. கடிதத்தை கிழித்து வாயிலிட்டு மென்று விழுங்கினாள். தொண்டை விக்க மின்னலாக செயல்பட்டாள். கோயில் குளத்தில் இறங்கி தன் 2 கைகளால் நீரை அள்ளி பருகினாள். தண்ணீரால் முகத்தை துடைத்து கொண்டாள். மீண்டும் படியேறி மல்லிகை கொடியின் திரோணம் வந்தாள். இன்னும் சூரியன் கோடாகத்தான் தெரிந்தது. வானம் இளம் இருட்டாகவே இருந்தது. யாரும் குழந்தையை பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு குழந்தையை தன் 2 கரங்களாலும் போர்வையோடு தூக்கினாள். எதிர்பாராத விதமாக எதிரில் வந்த ராமர் குருக்கள். ஏண்டிமா என்ன பண்ண போற என்றார் குருக்கள். சாமி, இந்த குழந்தையை நான் வளர்த்து ஆளாக்குகிறேன். யோசித்து யோசித்து பதிலளித்தாள் லலிதாம்மா. கடிதாசியை நானும் வாசித்தேன். சரி, நன்னா வளர்த்துக்கோ. ஆனா வயசு வர்றச்ச கடிதாசியில கண்டிருக்கபடி செஞ்சிடு, சரிதானே? அப்போதைக்கு அந்த இடத்தை விட்டு குழந்தையோடு நகர்ந்தால் சரி என்கிற நோக்கத்தில் சரி சாமி என்று பதிலளித்து விட்டு நான் வாரேன் என்று புறப்பட்டவள் சற்று தாமதிக்காமல் பன்னீர்புரத்திலிருந்து புறப்பட்டு ராயப்பட்டிக்கு குடிபெயர்ந்தாள். ராயப்பட்டியை பொறுத்தவரை லலிதாம்மாவின் சொந்த குழந்தைதான் மல்லிகா.
அம்மா இந்த பூவை வச்சு விடு என்று பூச்சரத்தை தாயிடம் நீட்டி லலிதா அம்மாவின் சிந்தனையை கலைத்தாள் மல்லிகா. சற்று நேரத்தில் போஸ்ட்மேன் திரும்பி வர பச்சை பாவாடை ரவிக்கையும் வெளிர் மஞ்சள் தாவணியும் அணிந்து கூந்தலை 3 கால் சடை பின்னலிட்டு மல்லிகையும் கனகாம்பரமும் கலந்த கட்டிய பூச்சரம் வைத்து சின்ன செந்தூர பொட்டை நூதலில் சிரிக்க வைத்து கிளம்பிட்டேன் என்று புன்னகையோடு வெளியில் வந்தாள் மல்லிகா. காலியான காப்பி தம்பளரை லலிதாம்மாவிடம் நீட்டிவிட்டு சரிம்மா நாங்க கிளம்புறோம் என்றாள் போஸ்ட்மேன். அம்மாவை பார்த்து புது பள்ளிக்கூடத்தில் தன் படிப்பை தொடரப்போகும் ஆனந்தத்தில் போயிட்டு வரேம்மா என்று வைக்கொள்ளாமல் சிரித்தாள் மல்லிகா. பேரானந்தத்தில் சென்று வா மகளே, வென்று வா, இனி உனக்கு இருக்கிற உலகாலும் பொறுப்புகள் நிறைய என்கிற தோரணையில் கர்வத்துடன் வழி அனுப்பி வைத்தாள் லலிதா அம்மாள்.